சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேற்று மாலை 6:30 மணி அளவில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. சென்னை SIET கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா, மகன் உதயநிதியுடன் குடும்பத்துடன் வந்து ஓட்டளித்தார். பிறகு நிருபர்கள் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் பேசிய போது, வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ஒரே வரியில் சொல்கிறேன், தமிழகம் வெல்லும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தார். வாக்களித்துவிட்டு கை விரலில் வைக்கப்பட்ட மையை விஜய் காண்பித்துள்ளார். வாக்களித்துவிட்டு வெளியே வந்த விஜய் அங்கிருந்த முதியவர்களிடம் கலந்துரையாடினார். விஜயை காண வாக்குச்சாவடிக்கு முன் தொண்டர்கள் குவிந்துள்ளனர். முன்னதாக கீழே விழுந்த செல்போனை எடுத்து உரியவரிடம் விஜய் கொடுத்துள்ளார். தேர்தலை முன்னிட்டு சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க செல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் நள்ளிரவில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் விடுமுறையை ஒட்டி சென்னையில் பணிபுரியும் வெளியூர் மக்கள் நேற்று மாலை முதலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரத் தொடங்கினர். நேரம் செல்ல செல்ல கூட்டத்தின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போனது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது. நீண்ட நேரம் காத்திருந்தும் போதிய எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்படாததால் கைக்குழந்தைகளுடன் வந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் நள்ளிரவில் பேருந்து நிலைய வளாகத்தில் திரண்டு அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பத் தொடங்கினர். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக அங்கு கூடியிருந்த இளைஞர்கள் திடீரென டிவிகே என முழக்கமிட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நடிகர் விஜயின் அரசியல் வருகையை தொடர்ந்து இளைஞர்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தவும் தங்களது அடையாளத்தை காட்டவும் இந்த கோஷத்தை முன்வைத்தனர். மேலும் பேருந்து நிலையத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து முழக்கமிட்டதால் அந்த இடமே டிவிகே கோஷங்களால் அதிர்ந்தது. இது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 3079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகையில் இருந்து வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அனுப்பும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வாக்குச்சாவடிகளில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரெய்டு நடந்தது உண்மைதான் எனவும் ஆதாரத்தை வெளியிடுவேன் என வருமான வரித்துறை புகாருக்கு செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ளது. வழக்கம் போல் இல்லாமல் இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக இதுவரை தொடர்ந்து 2வது முறை ஆட்சியை கைப்பற்றியது கிடையாது எனவும் அந்த எதிர்பார்ப்பு ஒருபுறமைக்க அதிமுக, நாதக, தவேக போன்ற கட்சிகளும் களம் காண்கின்றன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களம் காணும் முதல் தேர்தல் இது எனவும் இவருடைய வருகை தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் பலமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் 100% வாக்குப்பதிவு என்பதை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து விழிப்புணர்வாக மேற்கொண்டு வருகிறது. யதார்த்தத்தில் 70% கடப்பதே பெரும் சவாலாக உள்ளது. இந்த முறை அந்த இலக்கை எட்டிப்பிடிக்க முடியும் என தேர்தல் ஆணையம் அதீத நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணி SIR பணி. இதன் மூலம் இரட்டைப்பதிவு, இறந்தவர்களின் பெயர்கள் மற்றும் முகவரி மாறியவர்களின் ஓட்டுகள் என பதிவாக வாய்ப்பே இல்லாத ஓட்டுகள் பெருமளவில் நீக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியல் தெளிவு பெற்றுள்ளதால் இம்முறை வாக்குப்பதிவு சதவீதம் தானாகவே உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயக திருவிழாவில் முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் இளம் தலைமுறையினர் ஓட்டு சாவடிகளில் எதிர்பாராமல் ஏற்படும் சில சிக்கல்களுக்கு தேர்தல் ஆணையம் வைத்துள்ள தீர்வுகளையும் சிறப்பு வசதிகளையும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மதுக்கடைகளுக்கு நேற்று முன்தினம் முதல் இன்று வரை விடுமுறை அளித்து டாஸ்மாக் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. மதுக்கூடங்களை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் இம்மாதம் 20ஆம் தேதி மதுப்பிரியர்கள் வழக்கத்தை விட அதிக மது வகைகள் வாங்கியுள்ளனர். மதுக்கூடங்கள் போன்றவற்றில் சட்டவிரோதமாக மது வகைகளை விற்றால் போலீசில் புகார் அளித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே சிலர் தினமும் குறைந்த அளவில் மது பாட்டில்களை வாங்கி மொத்தமாக சேர்த்து தற்போது மதுக்கடைகளை மூடியதும் அதிக விலைக்கு விற்பது தெரிகிறது. இந்த செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
கோவை வடக்கு தொகுதிக்குட்பட்ட ரத்தினபுரி பகுதியில் நேற்று பகலிலேயே திமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டனர். அவர்களை அதிமுக பாஜகவினர் பிடித்து பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாநகராட்சி 46வது வார்டுக்குட்பட்ட ரத்தினபுரி பகுதியில் உள்ள கருணாநிதி நகர் 3வது தெருவில் திமுக மன்றத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் நேற்று பகலில் பணப்பட்டுவாடா செய்தனர். வாக்காளர்கள் பலரும் நேரில் சென்று தங்கள் பூத் ஸ்லிப்புகளை காண்பித்து பணத்தை பெற்றுக்கொண்டனர். அப்பகுதியில் குடியிருந்து பொள்ளாச்சிக்கு வீடு மாறி சென்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நேற்று பணம் பெற்று செல்ல நேரில் வந்தனர். அப்போது அங்கிருந்த திமுக பிரமுகரும் அவரது மகளும் பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியிலிருந்து பணம் பெற வந்த பெண்ணுக்கும் திமுக பிரமுகரின் மகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கலகலப்பாகியுள்ளது. திருப்பூரில் ஓட்டுக்கு டோக்கன் வழங்கப்பட்டும் பணம் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்ட போது, தேர்தல் நாளில் பிரதான சாலைகள் உள்ளிட்ட வழித்தடங்களிலும் காலை ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். பெண் வாக்காளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பெண் காவலர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து ஒருங்கிணைப்பு பிரிவுகளிலும் பறக்கும் படையினர் செயல்படுத்த வேண்டும் எனவும், சிசிடிவி கண்காணிப்பு, ட்ரோன் வரிசைப்படுத்துதல் மற்றும் வீடியோ ஆவணப்படுத்தும் குழுக்கள் மூலம் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் எனவும், வயதான வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு போதுமான குடிநீர், இருக்கை, நிழல் வசதிகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். பதற்றமான அதிபதற்றமான வாக்குச்சாவடிகளில் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். புகார் அளிக்கப்பட்ட எந்த ஒரு சம்பவத்திற்கும் விரைவான பதிலளிப்பை உறுதி செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்று நடைபெறவிருக்கும் சூழலில் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகம் நோக்கி திரும்பி வருகின்றனர். பலர் சொந்த செலவிலும், இன்னும் சிலர் அரசியல் சார்ந்த பலரின் அறிவுறுத்தலின் பேரிலும் ஆர்வத்துடன் தாயகம் வந்த வண்ணம் உள்ளனர். பயணிகளின் இந்த வருகையை சாதகமாக பயன்படுத்தி விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்த்தப்பட்ட போதிலும் வாக்காளர்களின் வருகை குறைந்த பாடில்லை. குறிப்பாக இந்த தேர்தலில் திரைப்பிரபலமான விஜய் போட்டியிடுவதால் அவருக்கு ஆதரவாகவும் வாக்களிக்கவும் அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் நோக்கி மக்கள் பெரும் ஆரவாரத்துடன் படையெடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் சிங்கப்பூரில் இருந்து திருச்சி நோக்கி வந்த விமானம் ஒன்றில் பதிவான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த காணொலியில் விமானத்தை செலுத்தும் விமானி பயணிகளிடம், உங்களில் எத்தனை பேர் ஓட்டு போடுவதற்காக திருச்சிக்கு செல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பெரும்பாலான பயணிகள் உற்சாகத்துடன் கைகளை உயர்த்தி காட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அந்த விமானி, ஓட்டு போடுவது உங்கள் உரிமை என்றும் தவறாமல் பயன்படுத்துங்கள். அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போவது உங்கள் ஒருவருடைய வாக்குதான் என்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். மேலும் முதன்முறை வாக்காளர்கள் எத்தனை பேர் என்று அவர் கேட்ட கேள்விக்கு விமானத்தில் இருந்த ஒரு சிலர் மட்டும் கைகளை உயர்த்தியதும் அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. வாக்காளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த காணொலி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை வரலாற்று படமான மைக்கேல் திரைப்படம் இன்று வெளியாகிறது. மைக்கேல் ஜாக்சனாக அவரது அண்ணன் மகன் ஜாஃபர் ஜாக்சன் நடித்துள்ளார். மைக்கேல் ஜாக்சனின் நடனம் என்பது வெறும் அசைவுகள் மட்டுமல்ல என்று மைக்கேல் ஜாக்சனின் அண்ணன் பகிர்ந்துள்ளார். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் 28,93,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று 7 மணிக்கு துவங்கி நடந்து வருகிறது. அனைத்து ஓட்டு சாவடிகளிலும் வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். திமுக, அதிமுக என 37 ஆண்டுகால ஆதிக்கத்தை தொடர்ந்து விஜயின் மாற்றம் வெல்லுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுதர்சி தனது மனைவி குஷ்பு மற்றும் மகளுடன் மந்தைவெளியில் வாக்களித்துள்ளார். நடிகர் ஜெய் அடையார் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். சேலம் சிலுவம் பாளையத்தில் மனைவி மகனுடன் வந்து 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் இபிஎஸ் ஓட்டளித்துள்ளார். பிறகு நிருபர்களிடம் இபிஎஸ் பேசிய போது, நடந்து வரும் சட்டசபை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் ஓட்டுச்சாவடிக்கு சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும், தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் சென்னை நீலாங்கரை ஓட்டுச்சாவடி மையத்தில் ஜனநாயக கடமையாற்றிய பிறகு நிருபர்களிடம் சீமான் பேசிய போது, வெளிநாடுகளில் வாழும் நமது சொந்தங்களில் சிலர் ஆர்வமாக ஓட்டளிக்க வருகின்றனர், சிலர் வர முடியாமல் போய்விடுகிறது. இங்கே தேர்தல் அதிகாரிகள் போலீசாருக்கு தபால் ஓட்டு செலுத்த வைக்கிறார்களோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,992 ரூபாய்க்கும், 1 கிராம் 14,249 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமும் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.